يا رب العالمين الله الله صل على. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சஹர் இஃப்தார் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. நேற்றே வந்து சஹருக்கு வந்து சாப்பாடு நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணோம் வந்து முடிஞ்சிருச்சு. 2 நாளாக பார்த்திங்கன்னா இங்கே காற்றடிச்சு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த காற்றுல வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரத்தோட கிளையெல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு காயோடு இருந்தனால. சரி, தோட்டமும் கொஞ்சம் நாஸ்தியாக அந்த மாதிரி இருந்துச்சு. நீ தோட்டத்தை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் சேர்ந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தை ஃபுல்லாக கூட்டி வாரி இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணியாச்சு. தோட்டம் கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நின்றுட்டே கூட்டுற மாதிரி இந்த கம்பி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கூட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நானும் என் பையனும் சேர்ந்து எல்லாத்தையும் கூட்டி வாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. இன்றைக்கி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு நேற்றே வந்து இப்போ நினச்சிட்டு இருந்தோம். சரி, இன்றைக்கி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்யறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு என் பையனுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, அதை கேட்டால் சரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என் பையன் வந்து வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தா, நான் தக்காளியெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மசாலா ஏற்கனவே அரைச்சி வச்சதெல்லாம் இருந்துச்சு. கறி எல்லாமே கழுவி பரட்டி வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து விறகுல தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்து போயாச்சு. சீக்கிரமாக ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்டு ஒரு 3:30 மணிக்கெலாம் வந்து அடுப்பத்தை வச்சு வட்டை வந்து அடுப்பை வச்சுட்டோம். ஒரு 4:30க்கெலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கறியெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வெங்காயம் தக்காளி தான் கட் பண்ணிவிட்டு என் பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து தயிர் சட்னிக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் சொன்ன டைம்லேயே பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தை தம்மில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4:30க்கெலாம் பார்த்திங்கன்னா வேறு அடுப்பில் தம்மில் போட்டுட்டோம் பிரியாணியை. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மீதி இருந்த பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சிட்டேன். ஏன்னா பிரியாணி செய்யும்போது தேவையான பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போடலாம். அது எல்லாமே கழுவிட்டு தோட்டத்து வாசல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, பாசியாக இருந்தனால ப்ளீச்சிங் போட்டு அதையுமே கழுவி விட்டுட்டேன். இவங்களுமே போய் தொழுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலரி விட்டு பார்க்கும்போது பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா வாசத்துலேயே வந்து சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நோம்பு தந்துட்டு பார்த்தா தான் எப்படி இருக்கும்னு பார்த்தா அதேமாதிரி அல்ஹம்துலில்லாஹ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் எங்களுக்கு வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி கூட பாயசமும் செஞ்சுருந்தோம். ஸ்வீட் செஞ்சால் நல்லாயிருக்கும் என் பையன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனுக்கு பிடிச்ச செஞ்சு தரணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா பாயசமுமே செஞ்சுருந்தோம். சரி, எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்துட்டு நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் வச்சாச்சு. இஃப்தார் டைமில் பார்த்திங்கன்னா இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் அவங்க நம்மளுக்கு கொடுக்குறதும். அதே மாதிரி தான் பக்கத்து வீட்டிலேருந்து இன்றைக்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. உளுந்த வடை 2 வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கஸ்டர்ட் ஒரு வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சு கடல் பாசியும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நோம்பு திறக்கிறதுக்கு பால் பாயசம் செஞ்சுருந்தோம், பிரியாணி செஞ்சுருந்தேன், தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போயும் போல் ஜூஸு, லெமன் ஜூஸு, தர்பூசணி ஜூஸு, கரும் ஜூஸு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பக்கத்து வீட்டில் இதெல்லாம் வந்ததுனால பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் 2 ஜூஸையும் எடுத்துமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நாளைக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடையுமே பக்கத்தில் இங்கே தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு. நோம்பு திறந்துட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி சஹர் இஃப்தார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரக்கத்தாக தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.